மாடு வாங்குறதுக்காக நான் காசு கொண்டு வந்தேன். அவங்க வந்து இரணியில் வச்சு என்ன பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு நான் சொன்னேன், இப்படி மாடு வாங்குறதுக்காக உருப்படி இடம் வச்சு நான் பைசா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அமௌண்ட் 65,500 தான் காசை வாங்கிட்டு காலையில வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நைட்டோட சந்தை முடியும். எங்களுக்கு தொழில் இதுதான் தொழில். அது என்ன பண்றது சொல்லி இங்க ஆவணங்கள் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு காலையில இருந்து காவலி உடைக்கணும். ஒன்னும் பைசா வரையில, வீட்டுல சண்டை தான் வருது. ரெசிப்ட் எல்லாம் காட்டினீங்களா? ரெசிப்ட் எல்லாம் இப்ப வந்து காட்டி 3 நாள் ஆகும் 4 நாள் ஆகும்னு சொல்லியாங்க. நைட் இந்த ரெசிப்டை எல்லாம் ஜாப்ல வச்சுட்டு போனா கலஞ்சுன்னா அடுத்தது உருப்படியை தரமாட்டான். எல்லாத்தையும் வச்சு கொண்டு போக முடியாது. இந்த ரூபா எப்படி வந்து உங்களுக்கு இதா இது உருப்படி இடம் வச்சது 2.25 பவுன் எனக்கு குழந்தை எனக்கு இடம் வச்சு கொண்டு போனது மாடு வாங்குறதுக்காக. 3 மாடு தேவை இருந்துச்சு. அதுதான் நம்ம தொழில். ரூல்ஸ் என்னாச்சு, நாங்க எல்லாம் படிக்காதவனும், எங்களுக்கு இந்த ரூல்ஸ் எங்க தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா நாங்க இப்படி கொண்டு வர மாட்டேன்ல. நாங்க நல்லா சொல்லி பார்த்தேன், இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் தான் இருங்க அப்படின்னு நல்லா சொல்லி பார்த்தேன். அவங்க கேட்கறாங்க. இப்ப ஆவணங்கள் இருந்தாச்சு. 4 நாள் ஆகும் 5 நாள் ஆகும். வச்சிருந்தீங்களா வீட்டுல? ஆவணம் வச்சிருந்தீங்களா? அன்னைக்கு ஆவணங்கள் இருந்துச்சு. ஆனா எல்லா ஆவணங்களும் இருக்குது. ஆனா எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியாது ஆவணங்கள். இப்ப இதை களைஞ்சின்னா ஏன்னா உருப்படியா தர மாட்டான். இப்ப 2.25 பவுன் எடுக்கணும்னா 1.5 லட்சம் ரூபா ஆகும். இப்ப இதை வச்சு நான் எல்லா இடமும் கொண்டு போக முடியுமா சொல்லுங்க நீங்க? தரமாட்டேன். என்ன பண்றது, வீட்டுல சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்களால நமக்கு வீட்டுல சண்டை தான் நடக்குது. வேற என்ன?